Hello aspirants, welcome to another video on pipes and systems. ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பேசிக்காக வந்து எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அந்த பாசிட்டிவ் எஃபிஷியன்சிக்கு நெகட்டிவ் எஃபிஷியன்சிக்கு டிஃபரன்ஸ் வச்சு நம்ம நெட் எஃபிஷியன்சி வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். தென் ஃபில்லிங் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், ஃபுல் டேங்கை ஃபில் பண்ணணுமா இல்லை வந்து குவார்டர் டேங்கா இல்லை 3/4 இல்லை 1/2 அந்த மாதிரி டேங்கோட வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கெப்பாசிட்டி வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ லிட்டர்ஸாக கொடுத்தா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான ஸ்டஃப்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் கொஞ்சம் மோர் அட்வான்ஸ்ட். லைக் இப்போ வந்து பைப்ஸ் வந்து ஒரே சிமிலர் டைப் ஆஃப் பைப் இருக்குது, இல்லை பைப் வந்து இடையில ஆஃப் பண்ணிட்டாங்க, இல்லை பைப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டைப்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூ கேன் ஆல்சோ சால்வ் திஸ் ஒன். ஸோ வில் லுக் அட் த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வில் லுக் அட் த டைப்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எப்படி இது சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பைப் ஏ கேன் ஃபில் அ டேங்க் இன் 12 hours. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, பைப் ஏ ஃபில் பண்ணக்கூடிய பைப்பு 12 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஏன்னு ஒரு பைப் இருக்குது, இது வந்து ஃபில்லிங்கு. ஸோ ஐ வில் புட் ப்ளஸ் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது 12 hours. ஸோ இப்போ 12H. பைப் பி கேன் எம்டி இட் இன் 18 hours. ஸோ அப்போ இன்னொன்று பைப் இருக்குது, பின்னு ஒரு பைப் இருக்குது, பட் அது வந்து எம்டிங் பைப்புன்ட்டாங்க. ஸோ அப்போ பி ஐ வில் புட் மைனஸ் ஹவு many hours 18 hours. ஓகே ஃபைன். பைப் ஏ இஸ் ஓப்பன் அட் 8 AM அண்ட் பைப் பி இஸ் ஓப்பன் அட் 10 AM. ஸோ இப்போ இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டைமுக்கு நம்ம லேட்டராக வருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேங்கோடைய கெப்பாசிட்டி என்னவா அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம போவோம். ஸோ அப்போ எல்சிஎம்க்கு போவோம். ஸோ 12, 18 எல்சிஎம் எடுத்துவோம். 12, 18 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ அப்போ 18 and 12. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா வில் கெட் 3, 6, 3, 4, 3. ஸோ அப்போ அகெயின் 2, 3, 2, 2. ஸோ அப்போ 3, 2, 6, 6, 6, 36. ஓகே. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 36. ஓகே ஃபைன். இப்போது எஃபிஷியன்சி என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 12ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 36 வரும், +3. ஓகே, ஏன்னா 3 வந்து 12 into 3 36. இங்கே வந்து ஃபில்லிங் பைப்பு, ஸோ +3. ஓகே, இப்போ வந்து எம்டிங் பைப் இருக்குது, பி வந்து எம்டிங் பைப். ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு 18 into 2 36. ஸோ அப்போ இங்கே வந்து -2 வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபில்லிங் பைப்னா ப்ளஸ்ஸு, இதுனா மைனஸ். ஓகே, இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். ரைட். இப்போது கொஷினுக்கு திரும்ப போகும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பைப் ஏ இஸ் ஓப்பன் அட் 8 AM, பைப் பி இஸ் ஓப்பன் அட் 10 AM. அட் வாட் டைம் வில் த டேங்க் பி ஃபுல்? ஓகே, இப்போது ரெண்டும் வெவ்வேறு டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பைப் ஏ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா 8 AMக்கு, பைப் ஏ 8 AMக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பைப் பி 10 AMக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு பைப்பும் கண்டிப்பாக 10 AMலேருந்து ஒர்க் பண்ணும், போத் ஏ அண்ட் பி. பட் 8 AMக்கு ஆன் பண்ணுறது எந்த பைப்பு? ஒன்லி ஏ. ஸோ அப்போ 8 AM to 10 AMக்கு ஏ வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோ அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக டோட்டல் ஒர்க்லேருந்து. ஸோ அப்போ எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 8க்கும் 10க்கும் வி ஹவ் 2 hours ஆஃப் டைம். ஸோ 2 hours ஆஃப் டைமில் ஏ வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோ அதை ரெடியூஸ் பண்ணிடணும் டோட்டல்லேருந்து. அப்போ தான் நம்ம வந்து 10 AMலேருந்து ரெண்டு பேரையும் சேர்த்துக்க முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வில் டூ தட். 2 ஹவர்ஸ்க்கு 2 into ஏவோட எஃபிஷியன்சி என்னது? ஏவோட எஃபிஷியன்சி +3. ஸோ அப்போ இன்ட்டு 3, 2 into 3 6. ஸோ அப்போ இந்த 6 இந்த 36லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கு தான் இருக்கும். அந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் ஏபியும் பண்ண போகிறாங்க 10 AMலேருந்து. ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க் என்ன இருக்கும் அப்படின்னா, டோட்டல் வந்து 36 இல்லையா, -6. ஸோ 30 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு ரிமைனிங்கில் இருக்கும். ஃபைன். இப்போது 10 AMலேருந்து ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ ஏபி ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது எனக்கு கம்பைன்ட் எஃபிஷியன்சி வேணும். ஸோ அப்போ கம்பைன்ட் எஃபிஷியன்சி வேணும்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் வேணும். ஸோ இப்போ கம்பைன்ட் எஃபிஷியன்சி வேணும்னா நெட் எஃபிஷியன்சி எடுக்கணும். ஸோ +3 - 2 நெட் எஃபிஷியன்சி இஸ் +1. ஸோ இப்போ இதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், இந்த கம்பைன்ட் எஃபிஷியன்சி தான். ஸோ அப்போ இந்த கம்பைன்ட் எஃபிஷியன்சியால் நான் இந்த 38 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ அப்போ 30 hours 10 AMலேருந்து எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? 30 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து 30 hours ஒர்க் பண்ணுவாங்க, இங்கேருந்து ஆல்ரெடி 2 hours ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அட் வாட் டைம் வில் த டேங்க் பி ஃபுல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 10 AMக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் 8 AM, ஆக்சுவலாக ஏ வந்து 8 AMக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, ஏபி 10 AM. ஸோ இங்கேருந்து ஒரு 24 hours வந்து அடுத்த நாள் 10 AM, அதுக்கப்புறம் ஒரு 6 hours. ஸோ அதுக்கப்புறம் 6 ஹவர்ஸ்னால் உங்களுக்கு
அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு லைக் 10 11 12 1 2 3 4 ஸோ இப்போ 4 PM வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ அடுத்த நாள் 4 PM தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 30 ஹவர்ஸ் முடியும். ஸோ அப்போ இந்த 30 ஹவர்ஸ் கழிச்சு தான் அது ஃபுல் ஆகும்னா அடுத்த நாள் 4 மணிக்கு தான் அது முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் டே 4 PM, இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் டே 4 PM தான் என்னது அந்த டேங்க் வந்து ஃபுல்லாகி முடியும் ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதாவது எவ்வளோ டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றத அசியூம் பண்ணிக்கணும், எஃபிஷியன்சிஸ் கண்டுபிடிக்கணும், நெட் எஃபிஷியன்சி எடுக்கணும். அதில் ஒருத்தர் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் ஓகேவா. ரிமூவ் பண்ணிட்டா தான் 2 பேரும் நீங்கள் 10 AM யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். இல்லைனா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 ஹவர்ஸ்க்கான ஒர்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த 30 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கம்பைண்டாக நெட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா ஏ வந்து அவருக்கு ஒர்க் பண்ணியிருப்பாரு, பி வந்து அதை அன்டூ பண்ணிவிடுவார் ஓகேவா. ஏன்னா பி வந்து எம்டியிங் பைப். ஸோ அப்போ அந்த லாஜிக் படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏ ஒர்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் சேர்த்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஏ பி 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா. ரைட், மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். பைப் ஏ ஃபில்ஸ் அ டேங்க் இன் 10 ஹவர்ஸ். ஸோ அப்போ ஏ வந்து ஃபில்லிங்கு, ஸோ ப்ளஸ் போட்டுக்கிறேன், அகெயின் 10 ஹவர்ஸ். ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் an outlet pipe is opened. ஓகே, 4 ஹவர்ஸ் கழிச்சு இந்த அவுட்லைட் பைப் ஓப்பன் பண்ணுறாங்க which can empty the full tank in 20 hours. ஓகே, how many total hours will the tank be filled? ஸோ அப்போது இந்த அவுட்லெட் பைப் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த அவுட்லெட் பைப்பு தனியாக ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அது எம்டி பண்ணும் சொல்கிறாங்க, 20 ஹவர்ஸில் எம்டி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது எம்டியிங் பைப்புன்னு வச்சுக்கலாம், இ அந்த எம்டியிங் பைப் மைனஸ் இது மட்டும் உங்களுக்கு 20 ஹவர்ஸில் வந்து எம்டி பண்ணும். ஓகே, இப்போது இவங்களுடைய ஒர்க் தட் நீட்ஸ் டு பி டன், அதாவது ஏ வந்து ஒரு டேங்கை எம்டியிலேருந்து ஃபுல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும், இ ஃபுல் டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அப்போ 10க்கு 20க்கு எல்சிஎம் என்னது 20 ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ இதோட எஃபிஷியன்சிஸ் +2 -1. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க நம்மகிட்ட, ஃபில்ஸ் அண்ட் ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் அண்ட் அவுட்லெட் பைப் இஸ் ஓப்பன் விச் கேன் எம்டி த ஃபுல் டேங்க் இன் 4 ஹவர்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்கு ஏ மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது ஓகேவா, அதாவது ஃபில்லிங் பைப் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்போது 4 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ஒர்க் ஏ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 இன்ட்டு அதோட எஃபிஷியன்சி. ஸோ அப்போ 4 இன்ட்டு 2 எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு, 8 ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ பண்ணணும், 20 - 8 12 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இன்னும் ரிமைனிங் பண்ண வேண்டியிருக்கு. யாரால் பண்ண வேண்டியிருக்கு, 2 பேரும் சேர்ந்துருவாங்க இப்போது. ஸோ இப்போ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு யார் மட்டும் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டன் பை ஏ அலோன். ஸோ ஏ மட்டும் இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு பண்ணுறாங்க, ரிமைனிங் வந்து 12 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இன்னொரு பைப்பையும் திறந்து விட்டுறாங்க. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை என்ன வந்துடும், உங்களுக்கு நெட் வந்துடும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் இ மைனஸ் ஓகேவா. ஸோ இதில் நெட்டுன்னு +2 -1, நெட் வந்து +1. ஸோ அப்போ இதுதான் நெட் எஃபிஷியன்சி. ஸோ அப்போ நெட் எஃபிஷியன்சியை நீங்கள் டிவைட் பண்ணணும். எதில் டிவைட் பண்ணணும், 12ல். ஏன்னா ரிமைனிங் ஒர்க் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அப்போ அதனால வந்து நெட் எஃபிஷியன்சி 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும், 12 ஹவர்ஸ். ஓகே, இது 12 ஹவர்ஸ் வந்து ஆஃப்டர் த 4 ஹவர்ஸ் ஓகேவா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ப்ளஸ் ஒரு 12 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ வரும், டோட்டலாக உங்களுக்கு 16 ஹவர்ஸ் வரும். ஸோ அப்போ டோட்டல் ஹவர்ஸ் will the tank be filled ன்னு கேட்டாங்கன்னா 16 ஹவர்ஸ். ரிமைனிங் டேங்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 12 ஹவர்ஸ். ஸோ அப்போ கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது வந்து டோட்டல் ஓகேவா, அந்த டோட்டலுக்கு தான் 16, ரிமைனிங் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஹவர்ஸ் ஓகேவா. ரைட், நெக்ஸ்ட் டைப்பில் என்ன கேட்பாங்கன்னு பார்ப்போம். 2 pipes கேன் ஃபில் அ டேங்க் இன் 6 ஹவர்ஸ். ஸோ அப்போ 2 pipes இருக்குது, பைப் 1 அண்டு பைப் 2. ஸோ பைப் 1 ப்ளஸ் பைப் 2 இருக்குது, கேன் ஃபில் அ டேங்க். ஸோ அப்போ ப்ளஸ் தான் எல்லாமே, இன் 6 ஹவர்ஸ். ஓகே, ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் 1 பைப் இஸ் க்ளோஸ்டு. ஸோ அப்போ ஒரு பைப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆஃப்டர் how many hours, 2 ஹவர்ஸ். ஓகே, த ரிமைனிங் பைப் ஃபில்ஸ் அ டேங்க் இன் நெக்ஸ்ட் 8 ஹவர்ஸ். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஈச் பைப் அலோன். ஸோ அப்போ 2 பைப்பை சேர்த்துட்டிங்க அப்படின்னா P1 P2 சேர்த்துட்டிங்கன்னா 6 ஹவர்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பைப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா. ரைட், ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பைப் வந்து 2 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P1 பைப்பை 2 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். இதோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதோட எஃபிஷியன்சியை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா.
அதே மாதிரி the remaining pipe fills the tank in next 8 hours சொல்கிறாங்க. ஸோ அப்போ P2 தான் இன்னொரு ரிமைனிங் பைப்பு, இதுவுமே ஃபில்லிங் பைப் தான். இது வந்து நெக்ஸ்ட்டு 8 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதோட எஃபிஷியன்சி எனக்கு தெரியாது. ஸோ இதோட எஃபிஷியன்சி நான் ஒய்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ P1 + P2 கம்பைன்ட் எஃபிஷியன்சி என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். இப்போ P1 எக்ஸ் அப்படின்னா P2 ஒய்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துடும். ஓகேவா? ரைட். இப்போது இந்த எஃபிஷியன்சி வச்சு தான் நம்ம கேம் விளையாட போகிறாங்க. ஸோ அப்போ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் 1 பைப் இஸ் க்ளோஸ்ட். ஸோ அந்த 1 பைப் தான் நான் P1 எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து 2 ஹவர்ஸ்க்கு எஃபிஷியன்சி எக்ஸில் ஒர்க் பண்ணுது. ஸோ 2 × எக்ஸ். அதுக்கப்புறம் யார் ஒர்க் பண்ணுறா? ப்ளஸ் அதுக்கப்புறம் யார் ஒர்க் பண்ணுறா? த ரிமைனிங் பைப் ஃபில்ஸ் த டேங்க் இன் நெக்ஸ்ட் 8 ஹவர்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் 8 ஹவர்ஸ்க்கு P2 ஒர்க் பண்ணுது. அதோட எஃபிஷியன்சி என்னது? ஒய். ஸோ அப்போ 8 × ஒய். இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 6 × எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வரப்போகிற நம்பர் 6 × எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். கரெக்டாக? ஸோ அப்போது 6 × எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து 6x + 6yக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஈக்குவல்ஸ் டு 2x + 8y. ஓகே. ஸோ அப்போ இந்த 2xக்கும் 6xக்கும் நம்ம காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 4x. அதே மாதிரி இந்த 8yக்கும் 6y காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2y வரும் இல்லையா? ஸோ அப்போ x/y ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ x/y வந்து ரேஷியோ வந்து 2:4, அது 1/2 வரும். ஓகேவா? x/y ரேஷியோனாது 1/2. இந்த 1/2னா எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து என்ன வரும்? 3ன்னு வரும். 1 + 2. ஸோ அப்போ 6 × 3 வரும்? 18 வரும். ஸோ அப்போ P1 எவ்வளோ நேரம் எடுக்கும்னா 18/1 18 ஹவர்ஸ் ஃபார் P1. பைப் 1 மட்டும் வேலை செஞ்சதுன்னா 18 ஹவர்ஸ். பைப் 2 மட்டும் வேலை செஞ்சதுன்னா 18/2 9 ஹவர்ஸ். ஸோ அப்போ 9 ஹவர்ஸ் ஃபார் பைப் 2, 18 ஹவர்ஸ் ஃபார் பைப் 1. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் யூஸிங் எஃபிஷியன்சிஸ். அதாவது எஃபிஷியன்சி வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ ஹவருக்கு ஒர்க் பண்ணணும் இண்டிவிஜுவலாக ஒரு பைப்பும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே. இந்த டைப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து அடிக்கடி நம்ம எக்ஸாமில் பார்க்கக்கூடியது அண்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஷினுமே கூட. ஸோ அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம் சிம்பிளாக. பைப் ஏ ஃபில்ஸ் அ டேங்க் இன் 4 ஹவர்ஸ். ஸோ அப்போ ஏ ஒரு ஃபில்லிங் பைப் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்றாங்க? 4 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பைப் பி எம்டிஸ் இட் இன் 6 ஹவர்ஸ். ரைட். பைப் பி எம்டிஸ் இட் இன் 6 ஹவர்ஸ். ஸோ அப்போ பைப் பி வந்து எம்டிங் இன் 6 ஹவர்ஸ். ஓகே ஃபைன். They are opened alternatively for 1 hour each, starting with pipe A. ஸோ அப்போ ஒரு மணி நேரம் ஏ வேலை செஞ்சதுன்னா அடுத்த மணி நேரம் பி வேலை செய்யும், திரும்ப அடுத்த மணி நேரம் ஏ வேலை செய்யும், திரும்ப அடுத்த மணி நேரம் பி வேலை செய்யும். ஸோ ஏ வேலை செய்யும் போது பி வேலை செய்யாது, பி வேலை செய்யும் போது ஏ வேலை செய்யாது. இதுதான் அதுக்கான மீனிங். இன் ஹவு many hours will the tank be filled அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் என்னது? 12. ஸோ இது வந்து +3, இது வந்து -2. ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு யார் வரா? ஏ வராங்க. ஸோ ஏ வந்து எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? +3 ஒர்க் முடிப்பார் அந்த பைப். ஸோ அது ஏ பைப் வந்து +3 ஒர்க்கை முடிச்சுருக்கும். பி வந்து என்ன பண்ணிடும்? -2 அதை வந்து ஒர்க்கை அன்டூ பண்ணிடும். ஸோ அப்போ +3 பண்ணுறாங்கன்னா நான் -2 பண்ணுவேன். ஸோ அப்போ இதோட நெட் ரிசல்ட் என்னது? +1. ஸோ அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு பார்ட் வேலை தான் முடிஞ்சுது. ஏன்னா முதல் ஒர்க்கு வந்து +3 வந்துடும். பட் 2வது மணி நேரமே வந்து பி வந்து அதை திரும்ப அந்த எம்டி பண்ணி விட்டு போயிடுவார். அதில் வந்து 2/3. ஸோ அப்போது மொத்தமாக ஒர்க் நடந்திருக்கிறது 1 பார்ட் தான். ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மிஸ்டேக் பதட்டத்தில் இதை வந்து இன்டூ வந்து 12 போட்டோம்னா நமக்கு வந்து 12 வந்துடும் அப்படின்னு நினச்சி நம்ம ஆன்சரை 12ன்னு போட்டு வந்துடும். ஸோ ஆன்சர் அது கிடையாது. எப்படி இது 12 வராது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டே போவீங்க, திரும்ப குறையும், ஃபில் பண்ணிட்டே போவீங்க, குறையும் இல்லையா? ஸோ +3 -2 +3 -2 இப்படி பண்ணிகிட்டே போவீங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ +3 -2. ஸோ இப்போ இதுலேயுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து +1 தான் வரும். இங்கே வந்து +3 -2. ஸோ அப்போ 3 -2 1. அதுக்கப்புறம் 1 + 3 வந்து 4 வரும். 4க்கு அப்புறம் தான் -2 வரும். ஸோ அப்போ 4க்கு அப்புறம் -2னா உங்களுக்கு டோட்டலாக இங்கே வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 2 பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு +3 வரும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து 2 + 3 5 முடிஞ்சிருக்கும். -2 உங்களுக்கு 3. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர +3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ அவசரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணணுன்றது தெரியணும். இந்த 1ஓட மல்டிப்ளையர் பண்ணலாம். அதாவது 1 × 12 பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒன்று பண்ணலாம். 1 × 9 பண்ணலாம். ஏன் 9 பண்ணலாம் அப்படின்னா
ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா தான் இன்க்ரீஸ் ஆகுது. இது நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்களேன். இப்போ 1 ப்ளஸ் இது வந்து டோட்டலாக இது வரைக்கும் 3 முடிஞ்சிருக்கு. அடுத்தது +3 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ முடியும்? 4 முடியும். லைக் இப்போ 3 + 3 6 முடியும். -2. ஸோ அப்போ நெட் வந்து 1. ஸோ அப்போ மொத்தமாக 4 முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது +3 வரும். 5 4 + 3 7 முடிஞ்சிருக்கு. -2. ஸோ இது வந்து +1. ஸோ அப்போ மொத்தமாக உங்களுக்கு 5 முடிஞ்சிருக்கு. அடுத்தது +3 -2. ஸோ இது வந்து 5 முடிஞ்சிச்சு, +3 வந்து 8. ஸோ நெட் வந்து 1. ஸோ 8லேருந்து திரும்ப +3 வரும். ஸோ அப்போ 8 + 3னா உங்களுக்கு என்ன வரும்னா 11 வந்துடும் கரெக்டாக. ஸோ அப்போ 11 திரும்ப -2. ஸோ அப்போ உங்களுக்கு நெட் வந்து 1. ஸோ அப்போ 11 - 2 உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 9 வந்திருக்கும் இல்லையா? 1 2 3 4 5 6 7. ஸோ ஃபார் உங்களுக்கு 7 பார்ட் ஆஃப் ஒர்க்கு தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி புரிஞ்சிக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து லைக் டோட்டல் ஒர்க் டன் எழுதுறேன். ஸோ +3ல் இங்கே இருக்குது, இங்கே வந்து +1ல் இருக்குது. ஸோ இங்கே வந்து +1 + 3 வந்து +4ல் இருக்குது. தென் இங்கே வந்து +2ல் இருக்குது, ஏன்னா -2 இங்கே. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து +5ல் இருக்குது. இங்கேருந்து -2னா +3 வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே +6. ஸோ -2னா +4. ஸோ இங்கேருந்து இங்கே +7. -2 பண்ணிங்கன்னா +5. இங்கேருந்து இங்கே வந்து +8. -2 பண்ணிங்கன்னா +6. இங்கேருந்து இங்கே +9. -2 பண்ணிங்கன்னா +7. ஸோ அதனால நான் சொன்னேன் 7 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே பண்ணும்போது +3 பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு +10 முடிஞ்சிருக்கும். பட் இது வந்து -2 அன்டூ பண்ணிடும். ஸோ +8 முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ வந்திருக்கும்? இது வந்து நெட் வந்து +1. அடுத்து இந்த +1லேருந்து +3 வரும். அதாவது 8ல் முடிஞ்சிச்சு. +3 வந்து என்ன வந்துடும்? 11 வந்துடும். +11. அதுக்கப்புறம் தான் -2 வரும். ஓகே. ஸோ அப்போ +1. இங்கே +11 இருக்குது. -2 வந்துச்சுன்னா +9 வந்துடும் உங்களுக்கு. அடுத்து இந்த +1 இங்கே போச்சு அப்படின்னா +3. இங்கே 9 + 3 வந்து 12 வந்துடும். ஸோ அப்போ இங்கேயே ஒர்க்கு முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. இதுதான் நான் சொல்ல வந்தது. ஏன் இதை நான் சொன்ன 9 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே பார்த்தீங்கன்னா 9 செட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. இந்த செட் 1, இந்த செட் 2, இந்த செட் 3, 4 5 6 7 8. ஸோ 9 செட்டு. இதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா +1 நெட்டுன்னு எடுக்கிறீங்கன்னா இந்த +1 நெட்டு இன்டூ 9 போட்டிருக்கணும். எப்படி இந்த 9 போட முடியுதுன்னா இந்த +3 இதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 தான் இதுக்கு முன்னாடி வர நம்பர். ஸோ அப்போ அந்த 9 வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் +3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 வந்துடும். ஸோ அப்போ 9 வரைக்கும் போகலான்னா ஒரு செட்லேயுமே எனக்கு 2 மணி நேரம் இருக்குது. ஸோ அப்போ 9 செட்ஸ்னால் எனக்கு மொத்தம் எவ்வளோ மணி நேரம்? எனக்கு 18 ஹவர்ஸ். இது வந்து +3 வந்துச்சுன்னா அடுத்து 19th ஹவர். ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆயிருக்குன்னா 19 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இது நம்ம இந்த லாஜிக் நம்ம எங்கேருந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து மேன் ஒர்க்கிங் ஆல்டர்னேட்டிவ்லின்னு ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த மேன் ஒர்க்கிங் ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ட்லேயே நான் இதை சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி செட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படின்றத. அதாவது இதோட நெட்டோட ரிசல்ட் என்னவோ அதை இன்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். பட் பைப்சிங் சிஸ்டம்ஸில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் 1 × 12 போட்டுட்டு 12 வந்துருச்சுன்னு போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே ப்ளஸ் இன்க்ரிமெண்ட்டும் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நிப்பாட்டி செக் பண்ணிடணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 9ல் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? 10ல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ +10 போட்டிங்க. 1 × 10 போட்டிங்கன்னா அங்கேருந்து +3 13. ஸோ அப்போ ஆல்ரெடி அது வந்துருச்சு அப்படின்னு அர்த்தமாயிடும். ஸோ அப்போ 9க்கு வரணும். 9லேருந்து +3 வந்தால் 12. ஓகே, அப்போனா ×9 போடலாம், ×10 போடக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துடணும். ரைட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் இங்கே அடிக்கடி நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது செட்டாக பிரிக்கலாம். பட் ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது டேரெக்டாக அந்த நம்பர் வரக்கூடாது. அந்த 12 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பாக தான் போயிடும். ஸோ அப்போ எங்கே நிப்பாட்டணும், இங்கேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ரைட்? நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்ப்போம். பைப் ஏ இஸ் ட்வைஸ் as efficient as பைப் பி. ஸோ இப்போ பைப் ஏ இருக்குது, பைப் பி இருக்குது, 2 பைப்ஸ் இருக்குது. பைப் ஏ வந்து 2 மடங்கு எஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. பைப் ஏ அலோன் கேன் ஃபில் த டேங்க் இன் 12 ஹவர்ஸ்.
ஸோ இப்போ பைப் ஏ வந்து 12 ஹவர்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அண்ட் தென் பைப் ஏ இஸ் ட்வைஸ் as efficient as பைப் பி. ஸோ இப்போது 12 ஹவர்ஸ்ன்றது ஏக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதை வச்சே நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12 வச்சுக்குவோம். ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 12ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏயோட எஃபிஷியன்சி என்னது +1. ஓகே, ஏயோட எஃபிஷியன்சி +1, ஏயோட எஃபிஷியன்சி ட்வைஸ் as பின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏயோட எஃபிஷியன்சி 2 மடங்கு இருக்குன்றாங்க. அப்போனா இது வந்து பியோட எஃபிஷியன்சி அதோட பாதியாக இருக்கும் இல்லையா, ஏவோட பாதியாக இருக்கும். இப்போ இது 1ன்னு இருந்துச்சுன்னா இது 1/2 இருக்கும் கரெக்டாக. பட் இந்த மாதிரி ஆக்வர்டாக எடுக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே 2ன்னு எடுக்கலாம். ஸோ இங்கே 2ன்னு எடுக்கும்போது 12 × 2 24ன்னு வரும் இங்கே. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டியை மாற்றிக்கலாம். ஸோ அப்போ இங்கே 2ன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து அதோடைய ஹாஃப் என்னவாக இருக்கும் +1ன்னு இருக்கும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். 12 × 2 24. அதே சமயத்தில் ஏ வந்து ட்வைஸ் as efficient as பி. பி வந்து 1 இருந்துச்சுன்னா அதோட ஏ டபுளாக இருக்கும். ஸோ 2 இருக்குன்றது தான் இங்கே எஃபிஷியன்சி. ஸோ அப்போ பி எவ்வளோ நேரத்தில் அதை ஒர்க் பண்ணி முடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ 24 / 1 hour. ஸோ 24 ஹவர்ஸில் பி முடிக்கும். இஃப் போத் ஒர்க் டுகெதர் இன் how many hours டேங்க் வில் பி ஃபில். ஸோ அப்போ 2 பேர் ஒர்க் பண்ணால் கம்பைன்ட் எஃபிஷியன்சி. ஸோ +2 +1 +3 வரும். ஸோ அப்போ 24/3. இது வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 24 / அவங்களோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி 3. ஸோ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வரும் 8 ஹவர்ஸ் வரும். ஸோ அப்போ எஃபிஷியன்சியில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல்ஸ் வராத மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்சிஎம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அப்போது உங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் ஓகேவா. ரைட். ஸோ இப்போ ஆக்சுவல் கொஷின்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் இப்போ 2025 கேட்டாங்களே NTPC. ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். பைப் ஏ கேன் ஃபில் அ டேங்க் இன் 18 minutes. ஸோ அப்போ ஏ கேன் fill a tank in 18 minutes while B can empty the completely filled tank in 20 minutes. ஸோ B வந்து எம்டிங்கு, ஏ வந்து ஃபில்லிங்கு ஓகேவா. எம்டிங் வந்து எவ்வளோ நேரத்தில் 20 minutes. Initially pipe A is opened and after 6 minutes pipe B is also opened. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 6 minutesக்கு யார் ஒர்க் பண்ணுறா, பைப் ஏ மட்டும்தான் 6 minutes ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஒர்க் டன் பண்ணோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு வரும். ஸோ 18க்கு 20க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 180 ஓகேவா. ஸோ +9 இங்கே +10 இங்கே வந்து -9 ஓகேவா. எல்சிஎம் எஃபிஷியன்சிஸ் ஓகே ஃபைன். இப்போ வரும் திரும்ப கொஷனுக்கு. பைப் ஏ இஸ் ஓப்பன்ட் அண்ட் ஆஃப்டர் 6 minutes பைப் பி இஸ் ஆல்சோ ஓப்பன்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 6 minutesக்கு ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா 6 × ஏஸ் எஃபிஷியன்சி 10 இல்லையா. ஸோ அப்போ எவ்வளோ 6 × 10 60. ஸோ அப்போது 60 ஒர்க்கை ஏவே பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் 180 - 60. ஸோ அப்போ 120 ரிமைனிங் இருக்கும். இப்போ இதை வந்து யார் பண்ணுவான்னு பார்ப்போம். பைப் பி இஸ் ஆல்சோ ஓப்பன்னா ஏவும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது, பியும் கூட சேர்ந்து வேலை செய்யுது. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்கன்னா அவங்களோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ஏ ++ பி -+10 -9. ஸோ +1 வரும். இதுதான் இவங்களோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ 120யோட இவங்களோட எஃபிஷியன்சி 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் உங்களுக்கு எடுத்துக்கிற டைமு. ஸோ அப்போ 120 minutes ஆகும் இவங்க வந்து முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு 6 minutes இல்லாமல் 120 minutes. இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ரிமைனிங் டேங்க்கை தான் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அந்த 6 minutesஸை நீங்கள் எடுத்துக்கூடாது ஆன்சரில், இந்த 120 minutes மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 120 minutes எடுத்துப்பாங்க ஓகேவா, ரிமைனிங் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் இதே மாதிரி இருக்குது. யூ ட்ரை தீஸ் கொஷின்ஸ், இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைப். Pipes A and B can fill an empty cistern in 84 minutes and 36 minutes. ஸோ இப்போ ஏ ஒரு சிஸ்டம் ஏ ஃபில் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் டைம் எடுத்துக்குது 84 minutes. பி அதே சிஸ்டனை ஃபில் பண்ணும்போது 36 minutes எடுத்துக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே ஃபில்லிங் தான், ++. போத் பைப் ஏ அண்ட் பி ஆர் ஓப்பன் டுகெதர். ஆஃப்டர் how much time should pipe be turned off so that the empty cistern is completely filled in a total time of 42 minutes. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏ அண்ட் பி ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். பட் ஆனால் பி வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் பியை வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ எந்த இடத்துல ஆஃப் பண்ணால் எனக்கு 42 minutes டோட்டல் 42 minutesல இந்த சிஸ்டம் ஃபில் ஆகிடும் அப்படின்றதான் என் கேள்வி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக எல்சிஎம் எடுப்போம். 84 36. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 352. ஸோ எல்சிஎம் ஆஃப் 36 and 84. ஸோ 84 × 4 times இல்லையா.
8 4s are 32, 4 4 16. So அப்போ 320 எஸ். ஸோ அப்போ சாரி 3 4 4 16 வந்துடும் இல்லையா? ஸோ 3 times 8 324 240 second. This is 252. Yes, 240 plus 12. Okay. ஸோ அப்போ 36 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும்? ஸோ 36 வந்து அபவுட் 7 டைம்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? 7 3 2 10 7 6 42. ஸோ அப்போ 252. ஃபைன். ஸோ அப்போது ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 7. ஓகே ஃபைன். இப்போ ஏ அண்ட் பி ஆர் ஓப்பன் டுகெதர் ஆஃப்டர் how much டைம் பி ஷுட் பி டர்ன்ட் ஆஃப். ஸோ அப்போ பி வந்து கம்ப்ளீட் டைமுக்கு ஒர்க் பண்ணல, ஏ மட்டும்தான் கம்ப்ளீட்டாக எல்லா டைமுக்கும் ஒர்க் பண்ணியிருக்குன்றாங்க. கம்ப்ளீட்டாக எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கும்? ஏ 42 மினிட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கும். ஸோ அப்போது 42 இன்டூ ஏஸ் எஃபிஷியன்சி எவ்வளோ? ஏஸ் எஃபிஷியன்சி 3. ஸோ அப்போ 42 into 3 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 3 2 6 4 3 12. ஸோ அப்போ அந்த 126 நம்ம டோட்டல்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 252 மைனஸ் 126. ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 126 வரும். ஸோ இந்த 126 தான் ரிமைனிங் ஒர்க்கு. இது யார் பண்ணுவான்னா பி பண்ணுவா. ஏவோட கம்ப்ளீட் ஒர்க்கு 126 தான், பியோட அதே ஒர்க் கம்ப்ளீட் ஒர்க்கு 126. பட் ஆனால் பி வந்து சில டைமுக்கு தான் ஒர்க் பண்ணும். அந்த டைம் என்னன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போது டோட்டல் ஒர்க் டன் பை பி 126 டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி என்னது 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அப்போது 177 ரிமைனிங் 5 8 7 56. ஸோ அப்போ 18 மினிட்ஸ்க்கு தான் வந்து பி வேலை செய்யுது. அதாவது ஃபஸ்ட்டு 18 மினிட்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 18 மினிட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிவிட்டு பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 42 மினிட்ஸில் அந்த அந்த ஏ அண்ட் பி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரும் அந்த சிஸ்டனை. ஸோ அப்போ எவ்வளோ நேரத்துக்கு பி ஒர்க் பண்ணால் போதும்? 18 மினிட்ஸ்க்கு பி ஒர்க் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு 18 மினிட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு, ஆஃப்டர் 51 liters of petrol was poured into an empty storage tank, it was still 1% empty. How much petrol must be poured into the storage tank in order to fill it? ஸோ அப்போது 51 லிட்டர் ஊற்றியும் அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் நிற்கிது? 99% தான் நிற்கிது. 1% கம்மியாக இருக்குது. ஓகே, 1% எம்டி. அப்போ எவ்வளோ லிட்டர் ஊற்றினா எனக்கு எவ்வளோ வரும்? 100% வரும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? 100% வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 51 டிவைடட் பை 99 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் மார்க்ன்றது 51 டிவைடட் பை 99 இன்ட்டு 100. ஸோ 51 டிவைடட் பை 99 வந்து 51.51 0.51 போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ 0.51 இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து டிவிஷன் பை 99ல் பார்த்துருப்போம். இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 51.51 வந்திருக்கும். ஸோ இது வந்து 52ன்னு எழுதிக்கலாம் அடுத்த டிஜிட் 5ன்றதால. ஸோ அப்போ 51.52 லிட்டர்ஸ் வந்து நீங்கள் ஊற்றினா தான் 100% உங்களுக்கு ஃபில் ஆகும் டேங்க். ஓகேவா? ரைட். ஸோ சிமிலர் கொஷின் பின்னாடியே இருக்குது. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் வெரிஃபை த ஆன்சர்ஸ். தென் இதே மாதிரி சிமிலர் கொஷின்ஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ யூ கேன் சால்வ் தோஸ் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு, 2 taps X and Y can fill a tank in 12 hours and 24 hours. ஸோ இப்போ X இருக்குது, Y இருக்குது. 12 ஹவர்ஸில் X ஃபில் பண்ணும், 24 ஹவர்ஸில் Y ஃபில் பண்ணுன்றாங்க. If both the taps are open, then due to leakage, it takes 30 minutes more to fill the tank. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் இல்லையா? இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் ஆகுன்றாங்க. இட் டேக்ஸ் 30 மினிட்ஸ் மோர். நல்லா படிச்சிங்கன்னா 30 மினிட்ஸ் மோர், மேலும் 30 நிமிடங்கள். ஸோ தொட்டியை நிரப்ப 30 நிமிடங்கள் அதிகமாகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேலும் 30 நிமிஷம் அதிகமாகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸும் ஒய் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு எல்சிஎம் வேணும். 12க்கு 24 எல்சிஎம் இஸ் 24. ஸோ அப்போ இதை வச்சு எஃபிஷியன்சிஸ் கால்குலேட் பண்ணலாம். +2 +1. ஸோ அப்போ கம்பைன்ட் எஃபிஷியன்சி +3. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் வந்துடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒரு எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 + 3. ஸோ அப்போ டைம் வந்து 24/3 உங்களுக்கு 8 ஹவர்ஸ். ஓகேவா? 8 ஹவர்ஸ் எக்ஸும் ஒய்யும் ஒர்க் பண்ணும்போது இப்போது இதில் லீக் ஒன்று உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? டியூ டு லீக்கேஜ். இந்த லீக்கேஜ்னால எக்ஸ்ட்ரா எவ்வளோ நேரம் ஆகுது? 30 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கேருந்து ஒன்று எக்ஸ்ட்ராவை நம்ம எடுத்துப்போம். ஸோ லீக்கேஜ் எல்லுன்னு ஒன்று இருக்குது, L-. இதோட எஃபிஷியன்சி நமக்கு இது வரைக்கும் தெரியாது. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸு ஒய்யு ப்ளஸ் அந்த லீக் 3 பேர் ஒர்க் பண்ணும்போது ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகுது. எதோட கம்பேர் பண்ணும்போது ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகுது?
எக்ஸும் ஒய்யும் ஒர்க் பண்ணுறது எடுத்துக்கிற டைமோட ½ hour எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ 8 ஹவர்ஸோட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ அப்போ 8 ஹவர்ஸோட எக்ஸ்ட்ரானா 8.5 ஹவர்ஸ்னு வச்சுக்க வேண்டியதான் இல்லையா? 30 மினிட்ஸ்னா ½ hour. ஸோ 0.5 ஹவர்ஸு. ஸோ அப்போ 8.5 ஹவர்ஸு. அப்படி இல்லைன்னா நம்ம என்னன்னு மாற்றிக்கலாம், அது 17/2ன்னு வச்சுக்கலாம். 17/2 ஹவர்ஸ். ஓகேவா? 16/2 8. ஸோ 17/2 8.5. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம், கம்பைன்ட் எஃபிஷியன்சி. அதாவது 17/2ஓட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 வரும்னு. ஸோ 17/2ஓட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 வரணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ன்றது என்னது 24 × 2/17. ஓகேவா? ஸோ அப்போ 48/17 தான் எனக்கு என்னது இதோட எஃபிஷியன்சி. ஓகே, இப்போது எக்ஸ் ஒய்யோட எஃபிஷியன்சி +3, எக்ஸ் ஒய் டீகேஜோட எஃபிஷியன்சி இது அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். கரெக்டு தானே? ஸோ அப்போது 3 - 48/17 பண்ணும்போது எனக்கு எல் மைனஸோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 3 - 48/17, 17 × 3 51 -48/17. ஸோ அப்போ 3/17 தான் என்னது எல்லோட எஃபிஷியன்சி. ஸோ அப்போ இங்கே என்ன போடணும், 3/17 போடும். இது வந்து மைனஸில் போடணும், ஏன்னா இது வந்து இதோட எஃபிஷியன்சி வந்து நெகட்டிவில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது எல்லோட நான் இங்கே வந்து என்ன நம்பர் எடுத்து நான் 3/17 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 வரும் அப்படின்றத அகைன் செக் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் வேண்டாம். ஸோ a × 3/17 = 24 வரணும். ஸோ அப்போ இது 8. ஸோ அப்போ 8 × 17 தான் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 80 + 56. ஸோ அப்போது 136 ஹவர்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன டைம் வரும், 136. ஸோ அப்போ லீக்கேஜ் மட்டும் வேலை செஞ்சது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டேங்கை 136 ஹவர்ஸில் அது காலி பண்ணிடும். ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் டேங்கை 136 ஹவர்ஸில் அது எம்டி பண்ணுன்றது தான் அதுக்கான மீனிங். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி திரும்ப பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணி முடிக்கும் அப்படின்ற டைம் கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸு ஒய் அந்த லீக்கேஜ் டைம் கண்டுபிடிக்கிறோம். 8 ஹவர்ஸ், இது 8.5 ஹவர்ஸ்னு. இந்த 8.5 ஹவர்ஸை வச்சு இவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம், எக்ஸு ஒய் எல்லோட எஃபிஷியன்சி. அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் தான் லீக்கேஜோட எஃபிஷியன்சி. அந்த எஃபிஷியன்சி தான் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய டைம் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 24 / 3/17. ஓகேவா? 24 / 3/17 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், அந்த டோட்டல் டைம் டேக்கன் பை த லீக்கேஜ் டு எம்டி த டேங்க் வந்துடும். ஃபைன். ஸோ இப்போ இதே மாதிரி கொஸ்டின் பின்னாடியே இருக்குது. யூ கேன் ட்ரை திஸ் அண்ட் okay, we'll solve this question. A tank can be filled by 2 pipes C and D. So C and D fill பண்ணுதுன்றாங்க in 60 minutes and 40 minutes. Okay. How much time will it take to fill the tank from empty state if D is used for half the time and C and D fill it together for other half? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்குறாங்க ஃப்ரம் எம்டி ஸ்டேட் இஃப் டி இஸ் யூஸ்டு ஃபார் ½ த டைம். ஸோ அப்போ டி வந்து பாதி நேரம் தான் வேலை செய்யுது, மீதி பாதி நேரம் சி அண்ட் டி 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ டி ஒர்க்ஸ் ஃபார் ½ த டைம், சி அண்ட் டி போத் ஒர்க் ஃபார் ½ த டைம். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 60க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 120 வரும். ஸோ அப்போ திஸ் இஸ் +2, திஸ் இஸ் +3. ஓகேவா? ஸோ அப்போது சி டி ஒர்க்கிங் ஃபார் ½ an hour. ஸோ அப்போ டோட்டல் டைம் வந்து டி அப்படின்னா, டோட்டல் டைம் வந்து டேக்கன் வந்து டி அப்படின்னா டி ஒர்க்கிங் ஃபார் T/2. ஓகேவா? இன்டூ அதோட எஃபிஷியன்சி 3. டியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 3. அதே மாதிரி சி அண்ட் டி 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட கம்பைன்ட் எஃபிஷியன்சி எடுத்துக்கணும். +2 +3 +5. ஓகே, இப்போ +5 கம்பைன்ட் எஃபிஷியன்சி. இவங்க ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம்னா அடுத்து இன்னொரு ½ டைம். ஸோ அப்போ T + T/2. ஸோ இது ஒரு T/2, இது ஒரு T/2. பட் இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5. ஸோ இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் டன்னு, 120. ஓகேவா? ஸோ அப்போ 3T, இது 5T, டோட்டலாக உங்களுக்கு என்ன வரும், 8T / 2. ஸோ அப்போ இது 8, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 188 5. ஸோ அப்போ T வந்து எவ்வளோ, 15 × 2 30. ஸோ அப்போ எவ்வளோ மினிட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கும் அப்படின்னா 30 மினிட்ஸ் வரை எடுத்துக்கும். அதாவது டோட்டல் டைம் வந்து எவ்வளோ நேரம்னா 30 மினிட்ஸ். பாதி நேரம் அதில் 15 மினிட்ஸ் வந்து டி மட்டும், இன்னொரு 15 மினிட்ஸ் சி அண்ட் டியும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் இது என்ன கேள்வியாக கேட்குறான்னு பாருங்கள். ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு ஃபில் த டேங்க். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். சப்போஸ் டி மட்டும் கேட்டாங்கன்னா 15 மினிட்ஸ். ஸோ அந்த 15 மினிட்ஸ் ஆப்ஷனில் இருக்கும், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
ஓகேவா. டி மட்டும் 15 minutes, சி அண்ட் டி 15 minutes, கம்ப்ளீட் டேங்க் 30 minutes. ஓகே சரி. நெக்ஸ்ட் கொஷின். A water tank can be filled in 48 minutes by using 4 pipes of the same capacity. ஸோ அப்போது 4 பைப் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. இது 4 பைப்புக்கான எஃபிஷியன்சி சேம் தான்றாங்க. இந்த சேம் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டாலே எஃபிஷியன்சி சேம் தான் ஆகிடும். ஸோ P1 P2 இது வந்து P1 to P4 நான் போட்டுக்கிறேன் ஜென்ரலாக. ஸோ P1 to P4 எவ்வளோ நேரத்தில் யூஸ் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா 48 minutes ஓகேவா. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் பை 4 பைப்ஸ் வந்து 48 minutes. How many minutes will the water tank be filled if we use 26 pipes of the same capacity as above? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பைப்போட எஃபிஷியன்சி வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ எல்லா பைப்போட எஃபிஷியன்சி 1ன்னு தான் ஆகிடும். ஸோ அப்போ 4 பைப் எடுக்கும்போது என்னோட எஃபிஷியன்சி எவ்வளோ 4. ஸோ அப்போ 48 into 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர போகிறதான்றது டோட்டல் ஒர்க் தட் நீட்ஸ் டு பி டன். எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அதே தான். ஸோ 48 into 4 4 8 32 4 4 16 18 19. ஸோ இப்போ 192 டோட்டல் ஒர்க் தட் நீட்ஸ் டு பி டன். இப்போ நான் எவ்வளோ பைப் எடுத்துக்கிறேன் 26 பைப்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ பைப் 1 P1 to P16 P26 பைப்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? எஸ் 26. ஏன்னா இங்கே 4 பைப் எடுக்கும்போது நான் 4 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பைப்புக்கு 1 எஃபிஷியன்சி, 4 பைப்ஸுக்கு 4. 26 பைப்பு, ஒரு பைப்புக்கு 1 எஃபிஷியன்சி, 26 பைப்புக்கு டோட்டலாக 26. ஸோ அப்போ இதோட டைம் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ 192 டிவைடட் பை 26 தான் என்னது இவங்க எடுத்துக்கிற டைம் மினிட்ஸில். ஸோ அப்போ இது வந்து 13:2, இது வந்து 96. ஓகே கேனாட் கேன்சல் ஃபர்தர். ஸோ அப்போ இது வந்து டெசிமலில் வரும் இல்லையா. ஸோ அப்போ 7 times வந்து 91 வரும். ஸோ அப்போ 7.3, ஸோ 7.3 வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 7.38 இருக்கா. எஸ். ஸோ அப்போ உங்களுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 7.3 7.4 வரும். ஸோ அப்போ 7.3 இஸ் த ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், ஒரு பைப்போட எஃபிஷியன்சி 1ன்னு வச்சுங்க, 4 பைப்போட எஃபிஷியன்சி கம்பைண்ட் எஃபிஷியன்சி 4. ஸோ அப்போ 48 into 4 உங்களுக்கு எல்சிஎம் வந்துடும். அந்த எல்சிஎம்ஐ எத்தனை பைப் எடுத்து இவங்க யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள். 26 பைப் யூஸ் பண்ணுறாங்க, 26 டிவைட் பண்ணுங்க ஓகேவா. யூ வில் கெட் த டோட்டல் டைம். ரைட், சிமிலர் கொஸ்டின் பின்னாடியே இருக்குது. யூ ட்ரை திஸ் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். We'll verify the answers. Okay, next type. Pipe P can fill 2/9 part of a tank in 20 hours. So இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். P இருக்கு இல்லையா, இது வந்து 2/9 டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 20 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்றாங்க ஓகேவா. ஸோ அப்போ ஒரு கம்ப்ளீட் டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுன்றது தான் என் கொஷின். இப்போ ஃபஸ்ட்டு 2/9 20 ஹவர்ஸ்னால் 2 மட்டும் எவ்வளோ, இந்த 9 அங்கே போயிடுச்சுன்னா எவ்வளோ வந்துடும் 180 வந்துடும் இல்லையா. அதே மாதிரி 1 பார்ட் எவ்வளோ, 2 பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 வரும். ஸோ இப்போ எப்போவுமே என்னோடய கோல் என்னது, இந்த 2/9 1ஆக மாற்ற வேண்டியது. ஏன் 1ஆக மாற்றணும், நம்ம எப்போவுமே 1 பார்ட் அதாவது 1 ஹோல் பார்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எப்பயுமே அந்த 2/9ன்றதை 1ஆக மாற்றுறது தான் நம்மளுக்கு கோலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான டேங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி Qக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். Q கேன் ஃபில் 2/5 ஆஃப் த பார்ட் இன் 18 hours. ஸோ அப்போ 2/5 in 18 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த 2/5 நான் எப்படி வந்து 1ஆக மாற்றுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ 2 பார்ட்னா ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். 5 into 18 90. ஓகே ஃபைன். இப்போ இது 1ஆக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 2 பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணிக்குவேன். ஸோ ஐ வில் கெட் 45 hours ஓகேவா. ஸோ இதையும் நான் 1க்கு மாற்றிட்டேன், இதையும் நான் 1க்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ ஐ கேன் கம்பேர் போத். P வந்து டேக்ஸ் 90 hours, Q வந்து டேக்ஸ் 45 hours ஓகேவா. ஸோ அப்போது இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் பண்ணுவோம் அப்படின்றது தான் கொஷினாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். 90 45 எல்சிஎம் இஸ் 90. ஸோ எஃபிஷியன்சிஸ் வந்து +1, இங்கே வந்து +2, ரெண்டுமே ஃபில்லிங் தான் இல்லையா, ப்ளஸ் ஓகே. போத் P and Q were kept open for 3 hours, then both were closed. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் திறந்து வச்சுருக்காங்க. P and Q ரெண்டுத்தையுமே திறந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ நேரத்துக்கு, for 3 hours. ஸோ அப்போ we need combined efficiency +1 +2 +3. ஓகே, இந்த +3 எவ்வளோ நேரத்துக்கு திறந்துருக்கு, 3 ஹவர்ஸ்க்கு. ஸோ அப்போ 3 into 3 எவ்வளோ நேரத்துக்கு, எவ்வளோ ஒர்க் டன்னு, டோட்டல் ஒர்க் டன் வந்து இது வரைக்கும் இந்த 3 ஹவர்ஸில் 9 parts ஆஃப் ஒர்க் இஸ் டன். யார் பண்ணுறா, P and Q in 3 hours. ஓகே, பைப் R alone was then opened and it emptied the water in the tank in 4 hours. ஸோ அப்போ ஆறுன்னு ஒரு பைப்பு கொண்டு வராங்க ஓகேவா. பட் ஆறு எப்படிப்பட்ட பைப்புனா எம்டிங் பைப்.
ஸோ அப்போ பியும் கியூவும் பண்ணுற வேலையை ஆர் வந்து என்ன பண்ணும், கெடுக்கும், அன்டூ பண்ணும். ஸோ அப்போது இது வரைக்கும் பியும் கியூவும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஒர்க்கை கெடுக்கிறது தான் ஆரோட வேலை இப்போது. ஸோ அப்போ 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் இது வந்து அன்டூ பண்ணுதுன்னா 4 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஸோ அப்போது 9 பார்ட் ஆஃப் ஒர்க்குக்கு 4 ஹவர்ஸ்னால் 9/4 தான் என்னது இவனோட எஃபிஷியன்சி. யாரோட எஃபிஷியன்சி, ஆரோட எஃபிஷியன்சி. ஐ ரைட் திஸ் ஹியர். ஸோ அப்போ ஆரோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/4. ஸோ 9/4ன்றது 2.25 வரும். ஸோ அப்போ இதோட எஃபிஷியன்சி என்னது, -2.25. ஓகேவா, ஆரோட எஃபிஷியன்சி நெகட்டிவில் இருக்கணும். 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை 4 ஹவர்ஸில் முடிக்கணும்னா 9/4 தான் இவரோட எஃபிஷியன்சி. இப்போ என்ன கேள்வின்னு பாருங்கள், PQR டுகெதர் கேன் ஃபில் த எம்டி டேங்க்னு. ஸோ அப்போ 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வில் find the combined efficiency of P, Q, R. ஸோ அப்போ மூணுத்தையும் சேர்த்து எஃபிஷியன்சி எடுப்போம். மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா +1 +2 +3 -2.25. ஸோ அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 - 2.25 0.75 வரும். ஓகேவா, +0.75 வரும். இதுதான் வந்து கம்பைன்ட் எஃபிஷியன்சி ஆஃப் 3 பைப்ஸ். இப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா 90 டிவைடட் பை 0.75. 0.75 நம்ம எப்படி மாற்றிக்கலாம், 3/4ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ 3 கீழே வந்துடும், மேலே 4 வந்துடும். ஸோ 3 3 30 டைம்ஸ். ஸோ 3 4 12. ஸோ அப்போ 120 ஹவர்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கும். PQR மூணு சேர்ந்து வேலை செய்யறதுக்கு இட் டேக்ஸ் 120 ஹவர்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ கொஷின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும், PQவோட 2/9 2/5ன்றத 1 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அப்புறமா தான் நம்ம அதை வந்து நார்மலைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அப்படியே டேரெக்டாக நீங்கள் கொண்டு வர நினச்சிங்கன்னா அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 பார்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, அப்புறமா அதை வந்து அதை வச்சு எல்சிஎம் எடுங்க, டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் வந்துடும். ஸோ அப்புறமா கம்பைன்ட் எஃபிஷியன்சி, தென் கோ பேக் டு ஆரோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுங்கள். அதாவது எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, எவ்வளோ நேரத்தில் பண்ணுறாரு அப்படின்றதான் அதை வச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பீங்க. ஸோ 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை 4 ஹவர்ஸில் பண்ணுறாருன்னா அவரோட எஃபிஷியன்சி 2.25. ஓகே, 1 ஹவருக்கு 2.25 பண்ணுவார்னு அர்த்தம். அதை கொண்டு வாங்க, அது நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவை நெட் எடுங்க, +1 +2 3 -2.25 டோட்டலாக வந்து 0.75 வரும். இந்த 0.75ன்றது ஒன்றும் இல்லை, 3/4 தான். ஸோ அப்போ டிவைட் பை 3 × 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், டோட்டல் டைம் டேக்கன் பை தீஸ் 3 pipes டு கம்ப்ளீட்லி ஃபில் த எம்டி டேங்க். ஓகேவா. ஸோ இதே மாதிரி கொஷின் பின்னாடியே வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கொஷின் இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபார்வர்ட் டு அஸ். இதில் எதாவது டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி இந்த ஸ்டெப் எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டவுட் இருந்தாலும் சரி, யூ கேன் ப்ளீஸ் கமெண்ட் தேர் in the comment section. I will try to answer them. Until the next one, keep learning. We'll see you in the next one. Okay.